Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. கடலூர் மாவட்டத்தில் மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் மாயமானதை அடுத்து அவர்கள் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார். விவேக்குமார், கடலூரில் மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் மாயமானது நிலையில் தற்போது மயங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் தற்போது எப்படி இருக்கிறார்? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியை சார்ந்த ரமேஷ், மனோகர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாகராஜ் ஆகியோர் கடந்த 3ஆம் தேதி மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். அப்பொழுது அடுத்த நாளே அவர்கள், அதாவது 3ஆம் தேதியே கரை திரும்ப இருந்த நிலையில அவர்கள் கரை திரும்பவில்லை. சக மீனவர்கள் அவர்களை கடலில் தேடியும் கிடைக்காததால மீனவர்களின் உறவினர்கள் அச்சத்தில் உழைந்தனர். மேலும் இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை மாயமான மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அன்னகோவில் பகுதியில மீனவர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மீன்வளத்துறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மீனவர்களை தேடும் பணியில் படகு மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அது தொடர்ந்து கடந்த 4 நாட்களுக்கு மேலாக அந்த மீனவர்கள் தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இன்று 5ஆம் நாளாக கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் 3 பேருமே மயக்கமான நிலையில கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அவர்கள் உடனடியாக கரைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களுக்கு மேலாக கடல்ல உணவையும் தண்ணீரையும் அவர்கள் தத்தளித்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான உடனடி தீவிர மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.